ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான சத்தான உளுந்து வெந்தயத்தை வச்சு ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு வெந்தயத்தை நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து உளுந்தையும் அதே மாதிரி நான் கருப்பு உளுந்து தான் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இது மீடியம் ஃப்ளேம்லையும் சிம்லையும் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். டீ காப்பிக்கு பதில் இந்த கஞ்சியை செஞ்சு குடித்தோம்னா அவ்வளோ ஒரு சத்தாக இருக்கும். உடல் சோர்வு இருக்கிறவங்க இந்த கஞ்சியை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடல் சோர்வு இருக்காது. அப்புறமா கை கால் வலி, முதுகு வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த கஞ்சியை அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம். சுறுசுறுப்பாக இருக்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த கஞ்சி. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது கொதித்து நல்லா அப்படியே அந்த 1.5 கிளாஸ் 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டை வற்றணும். அப்போ தான் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெயிலுக்கு இந்த கஞ்சியை செஞ்சு குடித்தோம்னா உடலில் சூடு இருக்காது. உடல் சூடு இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கஞ்சியை செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் உளுந்து ஒரு சத்தான ஒரு தானியம். அதுவும் சேரும்போது ரெண்டுமே ஒரு சத்தான ஒரு பொருள். இது உடம்புக்கு அது நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. இப்போ இதுக்கு நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் போட்டுவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ கஞ்சி ஓரளவு நல்லா கெட்டிப்பட்டு சுண்டி வந்துருச்சு. இந்த சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். கேஆர்வி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நல்லா கஞ்சி சுண்டை வற்றிட்டு வருது. இந்த மாதிரி அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருக்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி மேலே பொங்கி வந்துடும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 7 நிமிஷம்தான் ஆகும். ஆனால் இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்தான ஒரு கஞ்சி. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குடிச்சிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது டீ காப்பிக்கு பதில் காலையில் ஈவினிங் இந்த கஞ்சியை செஞ்சு குடிக்கலாம். இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.